ஒரு சாதாரண உயிர் அதுக்கு சமூக கட்டமைப்பு வைக்கிறதுக்குள்ள அதுக்கு தெரியாது இவ்வளவு சாதி அமைப்புக்குன்னு. அது காட்டுல இருந்தா ஓடி ஒளிவானுங்க அவ்வளவுமே யோசிச்சுப்பாங்க. நீ கொண்டு வந்து உனக்கு தகுந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு இழிவு வச்சு அதுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சு. எனக்கு இன்னொரு வியப்பு இப்ப என்ன வருதுன்னா, மாமன் எல்லாம் நீங்க பன்றியை வச்சு ஒரு இதை எடுத்து ஒரு ஹீரோ கையில வச்சிருக்க மாதிரி எடுத்ததுக்கு அவ்வளவு ஷாக் ஆனாங்க. போட்டோவை நான் வந்து வீடுகளில் பாக்குறதும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுக்கே நிறைய பேருக்கு ஷாக் இருந்தது, ஒரு வியப்பு இருந்தது. எனக்கு அதெல்லாம் எது நீ ரொம்ப இழிவா யோசிக்கிறாங்களோ அதுக்குள்ள ஒரு அழகு இருக்கு. இப்போ யோசிச்சுப்பாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. கற்பிதம் செய்யப்பட்ட ஒரு இழிவு மேலே ஒரு பயங்கர கோவம் வந்துட்டே இருக்கும். நான் வீட்டில் பண்ணிக்குட்டி வளர்த்தோம் வீட்டெல்லாம். அப்போ நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப வளர்த்தாங்க, நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பெட்டாக இருந்துச்சு. நீங்கள் யோசிக்கிறான், அது என்னோட பெட்டுன்னு சொல்ல முடியல. சொல்கிற அளவுக்கு நீங்கள் அது உன்னோட வச்சுக்கோ, அது வந்து ஒரு சமூகத்தோட இவங்கெல்லாம் பண்ணி வளர்ப்பாங்களா, அவங்களாம் பண்ணி வளர்ப்பாங்களா ஒரு கேள்வி வருது அப்படின்னு எனக்கு அது பயங்கர டிப்ரெஷன் ஆகுது. ஒரு சாதாரண உயிர் அதுக்கு சமூக கட்டமைப்பு வைக்கிறதுக்குள்ள அதுக்கு தெரியாது இவ்வளோ சாதி அமைப்புக்குன்னு. அதுங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் உங்க கதை யோசிச்சுப்பாங்க. ஆமா நீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம மாத்தி வச்சு நம்ம அது காட்டுல இருந்து அதுதான் அது இடத்துல இருந்து அதுதான் ராஜா. ஒரு இன்னசென்ஸான சில உயிர்களை நம்ம ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, அதன் மூலமாவே நம்ம வந்து நம்மளோட மனநிலையை சொல்லிக்க முடியும். ஒரு நாய்க்குட்டியை நம்ம எப்படி பார்க்குறோம், பூனைக்குட்டியை எப்படி பார்க்குறோம், ஒரு பன்றிக்குட்டி எப்படி பார்க்கணுன்னு இருக்குல்ல, அதுலேயும் நான் இப்போ நான் ஒரு விக்டிமாக இருக்கேன்ல, என் வீட்லேயே பன்றிக்குட்டியை இழிவாக பார்ப்பாங்க. சில எங்கள் அண்ணனா பார்ப்பான், இழிவாக பார்ப்பான். அதுதான் வேணும் எனக்கு. என்னோட அண்ணன் சித்தப்பா போய் பார்க்கலாம் பன்றிக்குட்டி இழிவாக பார்ப்பாங்க, எனக்கு பன்றிக்குட்டி பிடிக்கும். அப்போ நீங்கள் அந்த அடுக்கு இருக்குல்ல எல்லாத்துக்குள்ளேயும் மைண்டில் ஏறி இருக்குல்ல, இன்னசென்ஸை அவன் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குல்ல, அதுதான். இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த உயிர் இது தொடங்கின காலத்தில் இது வந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். உன்னோட தேவைக்கு நீ கொண்டு வந்து பழக்கி இதுதான் சாதி கட்டமைப்பு, இதான் கட்டமைப்பு. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கி அதை நீ இதே மாதிரி தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்போ நான் இதோட பிரமிப்பு இருக்குல்ல, இதோட ஆதி பிரமிப்பு இருக்குல்ல, அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகேங்களா, இதுதான் இப்போ நம்ம வளர்க்குற மிருகங்கள்லேயே, மனிதர்கள் வளர்க்கக்கூடிய மிருகங்கள்லேயே ரொம்ப இழிவுக்குட்படுத்தப்பட்ட மிருகம் இதுதான். இதோட வாய்ஸஸாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பிரமிப்பை கொடுக்குதுங்க சீரியஸா. அது பன்றிக்குட்டி தான் அப்படி வச்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் மாமன்னனுக்கு முன்னாலே வந்துருச்சு. இது மாமன்னனுக்காக பண்ணது. ஓகே, அந்த போட்டோஸ்லாம் முன்னாடியே வந்துருச்சு. முன்னாடியே வந்துருச்சு. அப்போ ஆக்சுவலாக உதய் சார் வந்து அதில் பன்றிக்குட்டியை வளர்க்குதுங்கிறதும் மாதிரி சில தான் அதுவும். ஆமாம்மா, இல்லைன்னா எப்படி நம்ம வந்து நமக்கு தார்மீகமாக அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, சும்மா சினிமாக்காக வைக்கல. நான் சின்ன வயசில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணும்போது போய் பன்றிக்குட்டி போய் தடவாமல் சொல்லும் போது நம்ம அதை தடவி அதை எல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீனில் தடவி எடுத்தோம்ல, அதோட நிறைவு இருக்குல்ல. ஒரு பன்றி வளர்க்குறவங்க பாவமாக பார்த்தாங்க, பன்றி வளர்க்குறவங்க தெருவில் வளர்க்கலான்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து உதய் சார் பாராட்டி ஆகணும். அது ஒரு சிஎம்மோட பையன், அது வந்து சூப்பராக. அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவர்கிட்ட தயக்கம் எதுவுமே இல்லை. உடனே இல்லை என் கதை அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட என்ன மாதிரி படம்னு, அவர் என்ன கமர்ஷியலாக எடுப்பார், அவர் அப்படி தாங்க எடுப்பார், அவரோட கதை உங்களுக்கு தெரியல. இல்லை அவர் இது என்ன சார் அனிமல் அப்படின்னு கேட்டேன் சார், பன்றி சார் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு, அவ்வளோதான். பட் நான் அதை என்னவா கன்வே பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும்.